வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சரணம் காசிதேவகுலபண்டார வேதாச்சாரியா திருப்பாரமாபணம் சரணம் காசிதேவகுரி தவத்திரு கனராமனகுரி திருப்பாரமாபணம் சரணம் பரபம்ம சிரபம்பரேஸ்வரி நாலரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கராசம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓம் கிரிம் யோகபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரபம்பைரவைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓம் கிரே நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததா பாலகா நட்சத்திர விஷ்ணு देवसा योग सकर्णम श्री विष्णु माया जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि शिवासदा नमस्ते महादेवीश विद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम सुवर्णध्वजा विद्महे षोडष्टाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. இன்னைக்கு தேதி வந்து 5ஆம் தேதி 1ஆம் மாதம் 2 வருஷம் 2/6, அதாவது இங்கிலீஷ் வருஷ பிறப்பு 2/2/6 பிறந்துருது. ஆனால் விசுவாச வருஷம் இன்னும் இருக்குது. தமிழ் மாத பிறப்பு, தமிழ் வருடம் இன்னும் பிறக்கல. தமிழ் வருட பிறப்பு வந்து 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/2/6 சூரிய பகவான் எப்போ சித்திரை, அதாவது மேஷ ராசியில் போய் உட்கார்றாரோ, அதாவது மேஷ வீடு தான். சூரிய பகவான் வந்து மேஷ வீட்டில் உட்காரும் போது அவர் வந்து கால் எடுத்து வைக்கும் போது சித்திரை மாத பிறப்பு. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது வந்து எப்படின்னா இன்னும் விசுவாச வருடம் இன்னும் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் பொது வருஷ பிறப்பு பிறந்திருக்கிறத தவிர 2/2/6 பிறந்திருக்கிறத தவிர தமிழ் இன்னும் பிறக்கல. தமிழ் வந்து ஒரு வருஷம் இன்னும் பூர்த்தி ஆகலை. எப்படின்னா நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம், இந்த சித்திரை மாதம் வந்து அடுத்த சித்திரை மாதம் தான் ஒரு வருஷம் கணக்கு வரும். அது எல்லாத்துக்கும் தெரியும், ஜோதிட அன்பர்களுக்கு ஜோதிட சாஸ்திரங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நான் வந்து மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா சனீஸ்வர பகவான் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2/6 மீன ராசிக்கு வந்து உட்காருவார், வீடு மாறுவார், இடம் மாறுவார். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது வந்து ராசி மாறும்போது 2.5 வருஷம் பிடிக்கும். அதான் அவருக்கு மாந்தன் பேர். அவர் வந்து மெதுவாக நவருவார். மெதுவாக எல்லா கிரகங்களும் ரொம்ப இப்போ சூரிய பகவான் தான் மாதம் 30 நாள் மாறுவார். சந்திர பகவான் வந்து 2.25 நாள், சந்திர பகவான் 2.25 நாள் மாறுவார். அப்படின்னு எல்லா காரங்களும் ரொம்ப வலிமையாக மாறிக்கிட்டே வருமே தவிர அந்த சனி பகவான் மட்டும் ரொம்ப லேட்டாக மாறுவார். அதனால அவருக்கு 2.5 வருஷம் கணக்கு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து சனீஸ்வர பகவான் வந்து மீனராசியில் வந்து உட்கார்றாரு. மீனராசியில் வந்து உட்காரும் போது மீனராசிக்காரங்க ஜென்ம சனி காலம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க. திருப்பி சொல்கிறேன், ஜோதிடம் வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்கோ, யாரையும் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கோ, இல்லை நீ வந்து வேலைக்கே போகாத வீட்லேயே உட்காந்துரு அப்படிலாம் வந்து ஜோதிட சாஸ்திரம் அப்படி எழுதப்படலை. முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருங்கன்ட்டு ஒரு உணர்வு. எப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இதை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க, அதுதான் வந்து ஒரு விதி. அதாவது முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு பரிகாரமாக இறை வழிபாடு செய்யுங்க, ஆண்டவன் வழிபாடான. இப்போ நான் வந்து பொதுவாக வந்து புவனேஸ்வரி அம்பாளும் ஸ்ரீ பைரவர் வழிபாடு வீட்டில் செய்ய சொல்லுவேன். ஆலயத்தில் போய் கால பைரவ வழிபாடு பிரதானமாக செய்ய சொல்லுவேன். ஆனால் சிலர் வந்து ஐயப்பா ரொம்ப கும்பிடுவாங்க. அவங்க வழிபாடு, அவங்க நம்பிக்கை உள்ளவங்க ஐயப்பா சாமி வழிபாடு செய்யணும். அவங்களுக்கு வழிபாடு ஒரு தெய்வத்தை பிடிக்கும் இல்லையா. சில பேர் வந்து காளி மாதாவை பிடிக்கும். காசிகால பைரவி பைரவர் படம் சரணம்.